கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2வது மாதத்தின் இந்த 2வது வாரத்திலும் தேவ பிள்ளைகளாய் நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தில் கலிகூற தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயம் சிந்தனைகளை நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 17வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்முடைய ஆண்டவர் விளங்க பண்ணுகிற தேவன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நாம் சேவிக்கிற ஆண்டவர் விளங்க பண்ணுகிற தேவன். அதை செய்யும்போது அவர்தான் அதை செய்ய முடியும். விளங்க பண்ண ஆண்டவரால் மட்டும்தான் முடியும், நம்ம யாராலையும் முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்று அங்கீகரிக்கிற நிலையில் விளங்க பண்ணுகிற கர்த்தர் இந்த 2வது மாதத்தில் இந்த 17ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் பார்க்கிறது போல உமது கிருபையை விளங்க பண்ணுவீராக. அல்லேலூயா. பிரயாசத்திற்கு பலனை தருவதற்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையையும் நம்மை பின்தொடர்ந்து வர செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் இந்த வசனத்தில், இந்த சங்கீதத்தில் இப்படியாய் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அல்லேலூயா. நமக்கு இங்கே வந்திருக்கிற கர்த்தரை சேவிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய தயவினாலே அனுபவமாகிற 3 அதிசயமான அனுபவங்கள் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் அவருடைய தயவினாலே அனுபவமாக்குகிற 3 அதிசயமான அனுபவங்கள் உண்டு. இந்த நாளிலே அந்த அனுபவங்களை நாம் பெற்று கர்த்தரை துதிக்கவும், பெறாத நமக்கு தேவன் அதை தரவும், நம்முடைய வாழ்க்கையில் எந்த நோக்கத்திற்காக தேவன் அதை தருகிறாரோ அந்த நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு இந்த காலை வேளையிலே அவரிடத்தில் சகாயம் பெறவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய தயவினாலே அவரிடத்திலிருந்து பெறுகிற 3 அதிசயமான அனுபவங்களிலே முதலாவது அனுபவம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களையும் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் அவருடைய அதிசயமான, நமக்கு அனுபவமாய் தருகிற அதிசயமான அனுபவம், முதலாவது அனுபவம் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை கர்த்தர் வரவழைக்கிறார். அல்லது இப்படி சொல்லலாம், ஆச்சரியமான ஒளி என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே மாற்றுகிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமான ஒளி நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற முதலாவது அதிசயமான அனுபவம் அது என்ன? ஆண்டவர் செய்கிற முதலாவது காரியம் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களையும் என்னையும் வரவழைத்திருக்கிறார். வரவழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்னை வரவழைத்தவரை நான் துதிக்கிறேன். எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் செய்கிற முதல்
காரியம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் வரவழைக்கிறார். எந்த ஒரு வாழ்க்கை இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையை பார்த்தாலே நன்றாக தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே அது தெரியும். அதில் எப்படி தெரியும்னா, முன்பு இருந்த அந்த வாழ்க்கையினுடைய நிலைமைக்கும் இப்போது இருக்கிற நிலைமையும் பார்க்கும் பொழுது எல்லாரும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி உங்களை பார்த்து சொன்னவங்களெல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் உம்முடைய ஒளி என்னுடைய வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு இருந்த வித்தியாசத்திற்கும் உம்முடைய ஒளியினிடத்திற்கு என்னை நீர் கொண்டு வந்த பின்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசத்தை நான் அல்ல, என்னை சுற்றி உள்ளவங்களை பார்க்க வைத்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த ஆச்சரியமான ஒளி நமக்கு என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே அந்த ஒளி மாற்றுகிறது. இந்த ஆச்சரியமான ஒளி நம்மை முழுவதும் தாக்கி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே. அப்போ உலகத்திற்கு ஒளியாயிருக்கும் இயேசு கிறிஸ்து இருளிலே ஒரு நாளிலே நீங்களும் நானும் குழம்பி போன்றிருந்தோம், இருளிலே தவித்து கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமையினாலே, நம்முடைய கல்வாரியின் வல்லமையினாலே இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான இந்த ஒளியினிடத்திற்கு நம்மை ஆண்டவர் வரவழைத்தார். இப்படி வரவழைப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருளடைந்த வாழ்க்கையை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எந்த அளவு தேவன் அந்த வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவரால் வெளிச்சமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை அப்படியே சும்மா இராமல் இயேசுவினுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை இந்த வாழ்க்கையிலே வைத்து ஆண்டவர் தோன்ற வைக்கிறார். இயேசுவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தகுதியே இல்லாத மனித வாழ்க்கையின் மூலம் உலகம் கண்டுகொள்வதற்காக என் ஆண்டவர் எந்த மனிதனையும் வெளிச்சமாக்குகிறார். அதோடு நிறுத்தாமல் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கவும் ஆண்டவர் வைக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18 முதல் 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 18 முதல் 24 வரைக்கும். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறையுண்டு,
அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த சாட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் எபிரேய நிருபக்காரன் இந்த அனுபவத்தை எழுதும்போது நம்மை எப்படி தேவன் வரவழைத்தார் என்பதை குறித்து அங்கே எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். இஸ்ரவேலரோடு கூட ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலரை தேவன் வரவழைத்தார். தேவன் அவர்களை சீனாய் மலைக்கு ஆண்டவர் அழைத்து வந்தார். ஆனால் உங்களையும் என்னையும் இந்த ஆச்சரியமான ஒளியினாலே கர்த்தர் அழைத்து வந்தது. இஸ்ரவேலரை பற்றி சொல்லும்போது கர்த்தர் தொடக்கூடிய ஒரு மலைக்கு கொண்டு வந்தார். தொட்டு பார்க்கலாம், ஆனால் ஒன்று சொன்னார், தொடாதே, பக்கத்தில் வந்தால் நீ செத்து போய் விடுவாய் என்று சொன்னார். அவர்கள் தொடவில்லை. ஆனால் ஆச்சரியமான ஒளியினாலே உங்களையும் என்னையும் கர்த்தர் எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? ஏதோ கண்ணுக்கு தெரிகிற தொடக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வரவில்லை. இதை தொட்டால் அது நம்மை கொள்ளாது. நமக்குள்ளே இருக்கிற, நம்மோடு கூட தங்கி இருக்கிற தேவ பிரசன்னத்திற்கு நம்மை ஒரு நாளும் அழிக்காமல் கடைசி வரை காக்கக்கூடிய வல்லமையுடைய ஆவிக்குரிய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை மூடியிருக்கிறார். அல்லேலூயா. சீனாயிலே இறங்கினார், ஒருவரும் நெருங்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கோ நமக்குள்ளே கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அப்படி அனுபவத்தை உள்ளவங்கள கையை உயர்த்தி, இன்று எனக்குள்ளே நீர் இறங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஏன் இறங்கி இருக்கிறார்? என்றைக்கும் நம்மிலே வாசம் பண்ண உன்னதமான ஒரு அனுபவத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்காக கர்த்தர் நமக்குள்ளே இறங்கி வந்தார். சீனாய் சீனாய் என்பது வனாந்துரத்தில் இருந்தது, போகிற பாதையிலே இருந்தது. அதுதான் சீனாய் மலை. அவருடைய ஆவிக்குரிய ஒழுங்கு, அவருடைய ஆசீர்வாதம் அங்கு தான் ஆரம்பித்தது. ஆனால் சீயோன் மலை என்பது பாதையில் இருக்கிற ஒன்றல்ல. சீயோன் மலை என்பது சென்றடைந்த இடத்திலே இருக்கும் ஒன்று. இப்படி நான் சொல்லுகிறேன், சீனாய் மலை ஆரம்பம்தான், ஆனால் சீயோன் மலை இறுதியானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவின் சுவிசேஷ வல்லமையினாலே, கல்வாரியின் இரத்தத்தினாலே நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கழுவி ஆச்சரியமான இந்த ஒளியின் இடத்திற்கு வரும்போது ஆண்டவர் தந்திருக்கிற அற்புதம் என்ன? இதற்கு முன்பு உலகம் தந்த மகிழ்ச்சி, உலகம் கொடுத்த இன்பம் இருக்கு, அதுவல்லப்பா. ஆண்டவரில் நமக்கு இருக்கிற மிக மேன்மையான உச்சிதமான நன்மை பெற்றுக்கொள்ள தேவன் செய்திருக்கிறார். அனுபவிக்கிற நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகம் தருகிற இன்பம் அல்ல, உலகம் தருகிற காரியம் அல்ல, அதைவிட தேவன் வைத்திருக்கிற மேன்மையான ஆண்டவரே மகிமையான காரியங்களை அனுபவிக்க செய்திருக்கிற உங்களுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த எபிரேயர் 12 அதிகாரம் 18 20 அந்த பகுதி முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் அமர்ந்து வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலரை சீனாய் மலை வரைக்கும் ஆண்டவர் அழைத்து வந்தார். ஆனால் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை அழைத்து வந்தவர் அதோடு கூட நிறுத்தல, தூதர்களிடத்திற்கும் பரலோகத்திலே பேரெழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்தார். அல்லேலூயா. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும்
மிக நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படுகிற இயேசுவின் இரத்தத்தினிடத்திற்கும் நம்மை கர்த்தர் அழைத்து வந்தார். என்ன சொல்கிறார்? தேவன் நமக்கு செய்தது இயேசு ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கையினாலே உங்களுக்கும் எனக்கும் ஸ்லாக்கியம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த ஸ்லாக்கியத்தில் ஒன்று நமக்கே தெரியாது, ஆனால் நம்மை காப்பதற்கு தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவரே அதை பார்த்து கொள்ளுவார். ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் சேவை செய்ய ஏராளமான தூதர்கள் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ண அவசியமே இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தரிடத்தில் ஏராளமான சேவை செய்ய தூதர்கள் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய இரத்தத்திலே இருக்கிற வல்லமை, அவருடைய ஆசீர்வாதத்தை சாதாரண புதிய ஏற்பாட்டு விசுவாசி அனுபவிக்க என் ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. அலைக்கழிக்கிற பிசாசு ஒரு ஆளை பிடிக்கிறது, ஒரு நபரை பிடிக்கிறது. ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு சாதாரண ஆள் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே என்று சொல்லுகிற வேளையிலே பிசாசு அலறி எடுத்து ஓடுகிறது. அல்லேலூயா. ஒரு அந்த பிசாசு இயேசுவின் இரத்தத்தை சொல்லும்போது அலறி அடித்து ஓடுவதற்கு ஒரு கிருபையை புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த போது வெளிச்சம் மட்டுமல்ல, உரிமைகளை கர்த்தர் தந்திருக்கிறார், அதிகாரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தார். நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியாத தேவ ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியாத தேவ உறவையும் நமக்கு தந்திருக்கிறார். அந்த உறவை பெற்றவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு தெய்வீக உறவை நீர் எனக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது எபிரேயக்காரன் இன்னொன்று சொல்கிறாரு. அவர்களுக்கு சத்தம் மட்டுமே கேட்டது, ஆனால் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்தாரே. நமக்கு சத்தம் அல்ல, தேவைப்படும் போதெல்லாம் உள்ளத்தில் பேசுகிற தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய குரலை கேட்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேட்ட சொல்றாங்க, ஆண்டவர் பேச வேண்டாம், மோசே எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவர் எங்கள்கிட்ட பேச வேண்டாம், மோசே எங்களோடு கூட பேசும். இன்று நீங்களும் நானும் அப்படி அல்ல. சொல்லுங்க கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்கிற நிலையில் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தின் மூலம், ஒரு பாடலின் மூலம், ஒரு சூழ்நிலையின் மூலம் எந்த ஆத்துமாவோடும் பேசக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆச்சரியமான ஒளி இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. இந்த வெளிச்சம் கண்ணை மட்டும் திறக்கல, வெளிச்சத்திற்கு வந்த பிறகு எது சரி எது சரியில்லை என்று நமக்கு தெரிகிறது. எது விரும்பத்தக்கது, எது விரும்பத்தகாதது என்று நமக்கு தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் எது பகல் எது இரவு என்று வெளிச்சம் நமக்கு காண்பிக்கிறது. இப்போது தான் அதுக்கு நமக்கு புரிகிறது. எப்பொழுது இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்த பின்புதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இது முதல் அனுபவம். ரெண்டாவது அனுபவம் 139வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 139:14 நாம் வாசித்த வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய். முதலாவது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு
வந்தபோது நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே மாற்றுகிற முதல் அனுபவம். ரெண்டாவது அதிசயமான அனுபவம் என்னவென்று சொன்னால், விவரிக்க முடியாத கிரியைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லது ஆச்சரியமான கிருபை, நான் சந்திக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறது. அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஆச்சரியமான ஒளி அங்கே நம்மை கொண்டு வந்து விட்டார். ஒளியை அனுபவி என்று சொல்லி நிறுத்தாமல் இரண்டாவது லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். முதலாவது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு அனுபவி என்று சொல்லி மாத்திரம் சொல்லிவிடாமல் ரெண்டாவது அடுத்த ஒரு லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அது என்ன? அவருடைய ஆச்சரியமான அதிசயமான விவரிக்க முடியாத கிரியைகளை நமக்காக ஆண்டவர் காண்பிக்க துவங்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ரட்சித்திருந்தால், நான் உன்னை ரட்சித்து விட்டேன், கடைசி வரை நீ இப்படியே நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உன்னை ரட்சித்து விட்டேன், நீ இப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கண்டிராத தேவனுடைய அதிசயமான கிரியைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு என் ஆண்டவர் பொறுப்புடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த அதிசயமான கிரியைகள் என்ன செய்கிறது? ஆண்டவரை நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்றுக்கொண்டாலும், ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறினாலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமே மாறி இருந்தாலும், வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அனுதினமும் நாம் சந்திக்கிறோம். ஆமென். ஒத்துக்கொள்கிறீங்களா? என்ன தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமே உயர்ந்திருந்தாலும், அனுதினமும் நாம் என்ன பண்ணுகிறோம்? பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த சந்திக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. நெருக்கங்கள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது, வேதனைகள் நம்மை தாக்குகிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் அப்படியே பரலோகம் போயிட்டா நல்லா இருக்கும். எதையும் எந்த பிரச்சனையும் நமக்கு வராமல் அப்படியே எல்லாரும் பரலோகம் போயிட்டா நல்லா இருக்கும் தான். ஆனால் என்னுடைய பிள்ளை இந்த பூமியில் இருப்பதினாலே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்படி தானே? எந்த பிரச்சனையும் இல்லாமல் பரலோகத்துக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. இந்த பூமியிலே நாம் இருப்பதினாலே, இந்த பூமியிலே வாழ்கிறதுனாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் பிரச்சனைகளை என்ன பண்ணுகிறோம்? சந்திக்கிறோம். கர்த்தர் நினைக்கிறார், வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பின்பு மாற்றின நான் என் பிள்ளைக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் டீல் பண்ணுவதற்கு என் அதிசயமான கிரியையை அவர்களுக்காக இந்த நாளிலே விளங்க பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் டெய்லி சந்திக்கிற பிரச்சனையை பார்க்குற கர்த்தர் அவர் அதை டீல் பண்ணுவதற்காக அதிசயமான கிருபையை தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு விலக பண்ணுவார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலே இந்த ஆராதனையிலே கர்த்தர் விளங்க பண்ணுவார். உம்மை ஏற்றுக்கொண்டதினால் மனசுக்குள்ள நமக்கு கேள்வி, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நாம் பாஸ்டர் சொல்கிறாரு நெருங்கணும்னு, ஜோம் பண்ணணும்னு சொல்கிறாரு, வேதத்தை வாசிக்கணும்னு சொல்கிறாரு, பரிசுத்த ஆகணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவரை நெருங்க எனக்கு கண்ணீரும் பிரச்சனையும் தான் அதிகமாகுது. ஆண்டவரை நெருங்க தான் எனக்கு கண்ணீரும் பிரச்சனை என்ன பண்ணுது? அதிகமாகிறது என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, அந்த பிரச்சனைக்கு விடுதலை கொடுப்பதற்காக அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ண இந்த காலை வேளையில் உங்கள் அருகிலே ஒருவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. 78வது சங்கீதம் 12லிருந்து 18 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. சங்கீதம் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. 78 12லிருந்து 18 வரைக்கும். அவர்களுடைய
பிதாக்களுக்கு முன்பாக அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பிதாக்களுக்கு முன்பாக நீர் அதிசயமானவைகளை செய்து காண்பித்தீர். எதை குறித்து சொன்னார்? எகிப்திலிருந்து கிளம்ப சொல்லிவிட்டார். எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். தமது அதிசயமான கிரியைகளை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். 78:13 வாசிங்க. சங்கீதம் 78:13. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். 3 காரியங்களை ஆண்டவர் அங்கே செய்ய சொல்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் இருந்ததான 3 பிரச்சனைகளை கர்த்தர் சந்திக்கிறார். முதலாவது பிரச்சனை, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நிற்கலாம், ஜலம் நிற்குமா? நீங்களும் நானும் நில்லுனா என்ன பண்ணலாம்? நிற்கலாம். ஆனால் ஜலம் நிற்குமா? தண்ணீர் எப்படி நிற்கும்? ஆனால் தண்ணீரை குவியலாக கர்த்தர் நிற்கும்படி செய்தார். அல்லேலூயா. பார்வோனின் கையிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலரை விடுதலையாக்கி விட்டார். ஆனாலும் எகிப்திலிருந்து இன்னும் முழுமையாக அவர்கள் விடுதலையாகல. முழுவதும் கட்டுகளை உடை தெரிவதற்காக இந்த தேவன் அதிசயமான கிரியைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆமென். அந்த பகுதியை எத்தனை முறை நீங்கள் வாசித்தீங்கனாலும் புரியவே புரியாத ஒன்று, எப்படி ஆண்டவரே அந்த தண்ணீர் நின்றது? எப்படி ஆண்டவரே அந்த தண்ணீர் நின்றது? ஒருவேளை கீழ்காற்றை ஆண்டவர் வீச பண்ணினார், கடலில் பாதை உண்டானது தெரிகிறது. அல்லேலூயா. காற்று வேகமாக வீசினா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்த வேகமாய் ஊதினால் தண்ணீர் வெளியே தெளிக்கும். பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கு. இப்போ இந்த தண்ணீரில் வேகமாக காற்றை ஊதினோம்னா என்ன பண்ணும்? தண்ணீர் வெளியே தெறிக்கும். அப்படி தானே? காற்றின் வேகம் தண்ணீரை நிற்க வைத்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. காற்றின் வேகம் தண்ணீரை நிற்க வைத்ததா? இல்லை. காற்று வேகமாக வீசின ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் தெளிக்கிறது போல காற்று வீசி இருந்துச்சுன்னா தண்ணீர் தெறித்து தான் இருக்கும், நிற்க வாய்ப்பில்லை. அப்படின்னா அடுத்து மனதை சொல்லுகிறது, அவ்வளவு வேகத்தில் காற்று அடிச்சிருந்தா இந்த ஆட்களையே தூக்கிட்டு போயிருக்கும். அவ்வளோ வேகத்தில் காற்று அடிச்சிருந்தா இந்த ஆட்களையே என்ன பண்ணியிருக்கும்? தூக்கிட்டு போயிருக்குமே. ஆனால் ஒருவருடைய ஷர்ட்டும் ஆடலை. காற்று அடிச்சிருந்தா ஷர்ட்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? பறந்துருக்கணும். ஆனால் ஒருவருடைய ஷர்ட்டை என்ன பண்ணலை? பறக்கலை. சீவின தலை, நல்லா தலை சீவி இருக்கிறோம், காற்று நல்லா அடிச்சதுன்னா எவ்வளவு நல்லா எண்ணெய் வச்சு நல்லா சீவி இருந்தாலும் முடி எப்படி இருக்கும்? பறந்து அப்படி தூக்கி நிற்க முள்ளம்பன்றி மாதிரி. முள்ளம்பன்றி மாதிரி முடி என்ன பண்ணும்? தூக்கிட்டு என்ன பண்ணும்? நிற்கும். அப்போ அப்படி என்றால் வேகம் அல்ல,
சரி, எப்படியோ தண்ணீர் என்ன பண்ணுகிறது? நிற்கிறது. முடியும் கலையாமல் இருக்கு. அப்போ வேகம் இல்லை, நிற்கிறது. வேதம் சொல்லுகிறது, நடுவிலே கர்த்தர் உறைந்து போக பண்ணினார். நடுவிலே கர்த்தர் என்ன பண்ணினார்? உறைந்து போக பண்ணினார். மோசே கையை நீட்ட சொல்றாரு. கோலை நீட்டின உடனே கரைந்து விட்டது. அவ்வளவு பனிக்கட்டி உடனே கரையணும்னா 100 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உடனே என்ன பண்ணும்? கரையும். அப்போ நல்ல கவனிங்க, ஒரு காற்று அடித்திருக்கணும். அப்படி அடித்த மாதிரியும் தெரியலை, ஆனால் உடனே கரைந்தது. ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் செய்தது அதிசயமான கிரியை. இந்த நாளிலும் விவரிக்க முடியாத அற்புத கிரியையை உங்களுக்காக கர்த்தர் செய்ய இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக செய்கிறதன்பா? ரட்சிக்கப்பட்ட பின்பு வாழ்க்கையில் விட முடியாத கட்டுகள், நம்மை பின்னாலே இழுக்கிற கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த கட்டுகள் யாவற்றையும் உடைத்தெறிவதற்கு இந்த நாளிலே அதிசயமான கிரியையை விளங்க பண்ணுகிற தேவன் இந்த ஆராதனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஒருவேளை வெளியே பார்க்கும்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் மனதில் மகிழ்ச்சியே இருக்காது. உங்கள் முகத்தில் நிறைய பேரை பார்த்தா வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முகத்தை காட்டிக்குவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது? மகிழ்ச்சியே என்ன பண்ணாது? இருக்காது. ஏன்னா ஒரு கட்டு உள்ளே இருக்கிறது. தூக்கத்தை விளக்கி தூங்கனா போனாலும் தூக்கம் விலகி ஓடுது. தூங்கலான்னு போனாலும் என்ன பண்ணுது? தூக்கம் விலகி போகுது. ஒரு பாரம் நம்மை அழுத்தி கொண்டிருந்தால் அந்த கட்டிலிருந்து விடுதலை செய்ய, ஆண்டவரே நீர் எப்படி செய்வீரோ எனக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய அற்புத அதிசயமான கிரியைகளினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை செய்வீராக. 78 சங்கீதம் 14வது இரண்டாவது பிரச்சனை ஆண்டவர் தீர்க்கிறார். சங்கீதம் 78:14. அவர் பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். இங்க இரண்டாவது உங்க பிரச்சனை, எதற்காக அதிசயத்தை அற்புத கிரியை ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம்? அவர்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார். அதோடு நிறுத்தாமல் எங்கே போவதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி தீர்மானிப்பது, எதை தீர்மானிப்பது, எதை செய்வது, எதை செய்யாமல் இருப்பது என்று சொல்லி உங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த காலையில் ஆராதனைக்கு கிளம்பும்போது, ஆண்டவரே எதை தீர்மானிக்கிறது, எந்த டிசிஷன் எடுக்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் உம்முடைய சமூகத்திற்கு நான் போகிறேன், ஒரு குழப்பத்தோடு தான் நான் போகிறேன், ஜெபித்து போகிறேன், உம்முடைய வார்த்தை எனக்கு கர்த்தர் தருவீராக என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. அந்த குழப்பம் முழுவதையும் குழம்ப வைத்து கொண்டிருந்ததே, அந்த குழப்பம் முழுவதையும், குழப்பத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும்போது குழப்பம் வந்த உடனே மனசில் என்ன தெரியுமா தோணுச்சு? அவசரப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோமோ, அவசரப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோமோ? இல்லை, இந்த நாளில் தெளிவாய் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். அந்த நீங்கள் என்ன குழப்பத்தோடு வந்தீங்களோ அந்த குழப்பத்திற்கு பதில் கொடுப்பதற்கு கர்த்தர் சரியான அதிசயமான காரியங்களை விளங்க பண்ணுவதற்காகவே உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். இங்கிருந்து நீங்கள் போகும்போது குழப்பம் இல்லாதவர்களாய் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். தெளிவான சிந்தையோடு கூட கர்த்தர் அனுப்ப போகிறார். அவங்களுக்கு அப்படி தான் குழப்பம் இருந்துச்சு, பாதை தெரியலை, ஆனால் குழப்பம் இல்லாமல் பாதையை உண்டாக்கி அழைத்து சென்றவர் உங்களையும் இன்னைக்கு இங்கிருந்து குழப்பம் இல்லாதவங்களா கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். மூணாவது அவங்களுடைய பிரச்சனை 78 சங்கீதம் 16 18 வரைக்கும். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி, கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள்
அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். மூணாவது ஒரு பிரச்சனைய அதிசயமான கிரியினாலே ஆண்டவர் பரிகாரம் கொடுக்கிறார். முதல் பிரச்சனை கட்டு, ரெண்டாவது பிரச்சனை குழப்பம், மூன்றாவது பிரச்சனை என்ன தெரியுமா? தினசரி தேவை. மூணாவது பிரச்சனை என்னது? தினசரி தேவை. இதே தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மூணு பிரச்சனை இருக்குது. கட்டு என்கிற பிரச்சனையை நீக்குவதற்கு அதிசயமான கிரியைகளை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். ரெண்டாவது, குழப்பம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கைக்கு குழப்பத்திலிருந்து சரியான ஒரு தீர்வான முடிவை கர்த்தர் கொடுப்பதற்கு அதிசயமான கிரியைகளை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். மூணாவது, நம்முடைய டெய்லி தேவை. நல்ல கவனிங்க, புசிப்பதற்கும் குழப்பத்திற்கும் தேவை. இந்த மூணையும் ஆண்டவர் செய்வதற்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்றும் அனுதினமும் நீங்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை நீக்குவதற்கு அதிசயமான கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் தேவை முழுவதையும் கர்த்தர் சந்திப்பார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் தினசரி தேவையை கொடுத்து கவலைப்படாதீங்க. அதிசயமான கிரியையை கர்த்தர் விளங்க பண்ணி உங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 15:4-5. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய திறக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் மோசேனுடைய பாடலையும் சேர்த்து ஒரு புதிய பாடலை தயாரித்து பாடுகிறார்கள். அந்த பாடலுடைய வரிகள் என்ன? தேவரீருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். கை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அந்த அதிசயமான கிரியைகளை எனக்கும் வெளிப்படுத்தினார். என் வாழ்க்கையிலே எழுகிறதான கேள்விகளுக்கு என் தேவன் பதில் தந்தார். என் தேவைகளை சந்திக்க அவர் எனக்கென்று ஒரு கிரியையை நடப்பித்தார். வேதத்தின் முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவரால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு என்ன தேவைகள் வந்தாலோ ஆண்டவர் அதை சந்திப்பதற்கு அதிசயமான கிரியைகளை என் தேவன் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தில் நானும் சாட்சி சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பீராக. என் அனுதின தேவைகளை கர்த்தர் சந்தித்தார், கர்த்தர் நடத்தினார் என்று நானும் சாட்சி சொல்ல இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு தருவீராக. எங்கள் குடும்பம் சாட்சி சொல்ல வாய்ப்பு தருவீராக. எங்கள் சபை மக்கள் சொல்ல கர்த்தர் வாய்ப்பு தருவீராக. அப்படி கர்த்தர் செய்யத்தான் போகிறார். நேரமாயிட்டு அவர் அதிசயமான அனுபவமாக்கி கொடுக்கிற முதல் காரியம், எல்லாரும் அப்படி முழங்கார் படிடுவோம். முழங்கார் படிட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்தபோது அந்த ஆச்சரியமான ஒளி நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்றினது. தரத்தை மாற்றிட்டு கர்த்தர் அதோடு நிறுத்தலை, அடுத்த அனுபவத்துக்கு தம்முடைய பிள்ளையை கர்த்தர் கொண்டு போகிறார். 2வது அனுபவம், விவரிக்க முடியாத
கிரியைகளை கர்த்தர் உங்களுக்காக காண்பிக்கிறார். அந்த ஆச்சரியமான கிரியை நீங்கள் சந்திக்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறது. அந்த ஆச்சரியமான அதிசயமான கிருபை, இந்த 2 அனுபவங்களை இந்த காலை வேளையில் நாம் கேட்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் இந்த 2 அனுபவம் எனக்குள்ளே பொங்கட்டும் ஐயா. ஆச்சரியமான ஒளி என் வாழ்க்கையை இன்னும் மாற்றாமல் இருந்தால் இன்னைக்கு மாற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை மாற்றட்டும். என்னை பார்க்கிறவர்கள் சொல்லணும், முன்பு இருந்த இவர்களுடைய வாழ்க்கைக்கும் இன்று இருக்கிற இவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்று சொல்லுகிற ஒரு வாழ்வாய் என்னுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றுவீராக. 2வது, விவரிக்க முடியாத கிரியைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். சங்கீதக்காரன் அதை சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒப்பிட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அதிசயமானவைகளை செய்தார், விளங்க பண்ணுகிறார் கிரியைகளை. 3 பிரச்சனை அவங்களுக்கு முன்னாடி, இன்றைக்கி அந்த 3 பிரச்சனை நமக்கு முன்னாடியும் இருக்குது. ஒரு பெரிய கட்டு, செங்கடல் முன்னாடி தடை. அந்த கட்டை கர்த்தர் உடைச்சார், பாதையை திறந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு, உடைப்பதற்காக தம்முடைய அதிசயமான கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். 2வது, குழப்பம். என்ன செய்வது, எதை தீர்மானிப்பது, எதை நடத்துவது, ஒன்றும் புரியலை. என்னால் டிசிஷன் எடுக்க முடியலை. ஏக்கத்தோடு இந்த காலையில் அந்த ஆண்டவரே முடியாது, வார்த்தை எனக்கு தாரும், என்னால் தீர்மானம் எடுக்க முடியலை. தடுமாற்றத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் குழப்பத்திற்கு பதிலை கொடுக்க கர்த்தர் தம்முடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணுகிறார். 3வது, அவங்களுக்கு இருந்த பிரச்சனை டெய்லி பிரச்சனை. நம்மளை போல இன்னைக்கு என்ன செய்வது, இன்னைக்கு இந்த தேவை எனக்கு முன்னாடி இருக்குது, சாப்பாட்டு பிரச்சனை இருக்குது, அந்த தேவை இந்த தேவை, இன்னைக்குரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனை முழுவதையும் கர்த்தர் சந்திப்பார், முழுவதையும் கர்த்தர் சந்திப்பார். அதிசயமான கிரியைகளை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களுக்காகவே ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், வேதத்தில் முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் செய்த தேவன், தேவைகளை சந்திப்பதற்காக அதிசயமான கிரியைகளை செய்த தேவன், நீங்களும் இந்த மாதத்தில் சாட்சி சொல்வதற்கு ஒரு அதிசயமான கிரியையை இன்னைக்கே கர்த்தர் செய்ய துவங்குகிறார். உங்கள் குடும்ப சாட்சி சொல்ல, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, நிச்சயமாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீது உம்மிடத்தில் ஜெபிக்கும்போது நம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயமாக நீர் விளங்க பண்ணுகிற 3 காரியங்கள் உண்டு. அந்த 3 அனுபவங்களில் 2 அனுபவங்களை இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசினீர். அதிசயமான ஒளியினிடத்திற்கு எங்களை வரவழைத்தீர். அந்த அதிசயமான ஒளி எங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தையே மாற்றுகிறது. அதோடு கூட நிறுத்தாமல் எங்களை அடுத்த ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறீர். உம்முடைய அதிசயமான கிரியைகளை, விவரிக்க முடியாத கிரியைகளை நீர் எங்களுக்காக காண்பிக்கிறீர். அந்த கிரியை, விவரிக்க முடியாத கிருபை என் வாழ்க்கையில் எழும்புகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு கிரியை. அன்றைய அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த 3 பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து விளங்க பண்ணினீர். கட்டுகளை உடைச்சீர், குழப்பத்தை மாற்றினீர், தினசரி தேவையை சந்தித்தீர். இன்றைக்கு கட்டுகளோடு, குழப்பத்தோடு, தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக பேசி இருக்கிறீர். இன்றைக்கு கட்டு உடைகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு குழப்பத்தை மாற்றி தேவன் ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திர ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு குடும்பங்களும், சபையில் ஒவ்வொரு மக்களும் சாட்சி சொல்வார்கள், கர்த்தர் எனக்காக தனிப்பட்ட விதத்தில் கிரியை செய்தார், என் தேவையை சந்தித்தார் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை, வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படி வார்த்தையினாலே நிரப்பி நடத்துவீராக.
இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.